அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் இன்டர்நேஷனல் லாவில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் தான் பேக்டா ஸ்டண்ட் சர்வெண்டா அப்படின்ற ஒரு கான்செப்ட். வியன்னா கன்வென்ஷனில் வரக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட். எப்படி ஜஸ்ட் காக்னிஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மிக முக்கியமானதோ அதே போல் ட்ரீட்டிஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த கான்செப்டும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இடம்பெற மாதிரி பார்த்துக்குங்க. அந்த அளவுக்கு மிக முக்கியமானது. உடன்படிக்கைகள் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்துட்டாவே நீங்கள் இதெல்லாம் எழுத தயங்கவே கூடாது. நீங்கள் அது மட்டும் இல்லாமல் என்டையர் ட்ரீட்டிஸும் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப பேசினதையே தான் பேசிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பேக்டா ஸ்டண்ட் சர்வெண்டாவும் அந்த மாதிரி தான் இருக்கிற மாதிரி தெரியும். ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் வேரியன்ட் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஆர்டிகல் 26 பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணி சொல்லுது வியன்னா கன்வென்ஷன் ஆன் த லா ஆஃப் ட்ரீட்டிஸ் அப்படின்ற கான்செப்டில். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்குது. அதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு அனுப்புங்க. நான் குழுவில் இணைச்சிடுறேன். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் இது உதவிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன். பேக்டா ஸ்டண்ட் சர்வெண்டா என்பது சர்வதேச சட்டத்தின் அடிப்படை கொள்கையாகும். இட்ஸ் ஏ ஃபண்டமெண்டல் கான்செப்ட். இதெல்லாம் இருந்தே ஆகணும் அப்படின்றது தான் பேக்டா ஸ்டண்ட் சர்வெண்டா. ஜஸ்ட் காக்னிஸ் இதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். அதற்குண்டான வீடியோவும் இதற்கு முந்தின வீடியோவில் இருக்குது. இதன் பொருள் உடன்படிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும். ஒரு ட்ரீட்டிஸ் ஏ என்கின்ற நாடும் பி என்கின்ற நாடும் ட்ரீட்டிஸ் போடுது, உடன்படிக்கை போடுதுன்னா அந்த உடன்படிக்கைகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய நேரடி பொருள். பேக்டா ஸ்டண்ட் சர்வெண்டா புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஒரு நாடு செய்த உடன்படிக்கையை நேர்மையாக குட் ஃபெய்த் உடன் கடைபிடிக்க வேண்டும். நேர்மையாக கடைபிடிக்கணும். அதில் என்ன ஆர்டிகல்ஸ் போட்டிருக்கோ ரெண்டு பேரும் சேர்ந்து தானே சைன் போட்டாங்க. கான்ட்ராக்ட் ஆக்டில் வரா மாதிரியே தான் இதுவும். ஏ என்கின்ற நாடும் பி என்கின்ற நாடும் அல்லது ஒன்றிற்கும் இரண்டிற்கும் மேற்பட்ட நாடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட்டிஸில் இணையும் போது அதில் என்ன ஆர்டிக்கல் இருக்கோ அதன் பிரகாரம் நடந்துக்கணும் அப்படின்றது தான் இதனுடைய மிக முக்கியமான அப்ஜெக்டிவாக இருக்குது. அதே நேரத்தில் நேர்மையாக இருக்கணும், குட் ஃபெய்த்தோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. கொள்கையை வலியுறுத்தி கூறுவதே, இந்த மாதிரியான கொள்கைகளை வலியுறுத்தி கூறுவது தான் இந்த பேக்டா ஸ்டண்ட் சர்வெண்டா. இந்த கொள்கை வியன்னா கன்வென்ஷன் ஆன் தி லா ஆஃப் ட்ரீட்டிஸ் ஆர்டிகல் 26 குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இதை தான் இந்த இடத்துல ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒரு ட்ரீட்டியை இரண்டு நாடுகள் செய்து கொண்டால், ஏ என்கின்ற நாடு பி என்கின்ற நாடு, அந்த நாடுகள் அதை முறையாக செயல்படுத்த வேண்டும். கண்டிப்பாக அதை செயல்படுத்தணும். பெயருக்காக போடுவது உடன்படிக்கை கிடையாது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. அதை தவிர்க்க அல்லது மீற முடியாது. இதற்கு முந்தின வீடியோவில் ப்ரீச் ஆஃப் ட்ரீட்டியை பார்த்துட்டோம். அதையும் இணைச்சு எழுதுங்க. எல்லாமே எழுதி தான் ஆகணும். நீங்கள் அப்ஜெக்டிவ் ஆஃப் பேக்டா ஸ்டண்ட் சர்வெண்டா அப்படியே ஆங்கிலத்தில் இருக்குது, அப்படியே தமிழில் இருக்குது. நான் தமிழில் இருக்கிறத 1 by 1 படிக்கிறேன் பாருங்கள். நாடுகள் செய்த உடன்படிக்கைகளை கடைபிடிக்க செய்வது இதனுடைய டியூட்டி. அதாவது வியன்னா கன்வென்ஷனுடைய டியூட்டி. அது நாடுகளுக்கு இடையே நம்பிக்கை மற்றும் நிலைத்தன்மையை உருவாக்குவது. நல்ல நம்பிக்கை, தட் மீன்ஸ் குட் ஃபெய்த் அடிப்படையில் நாடுகளை செயல்பட செய்வது. சர்வதேச சமாதானம் மற்றும் ஒத்துழைப்பை பாதுகாப்பது. சர்வதேச ஒப்பந்தங்களை முறையாக செயல்படுத்த உறுதி செய்வது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்டா ஸ்டண்ட் சர்வெண்டாவுடைய அப்ஜெக்டிவ். நோட் பண்ணிக்கிங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கணும். தமிழ் மாணவர்களுக்கு இது, ஆங்கிலத்தில் பயிலும் மாணவர்களுக்கு இதுவாக இருக்கட்டும். ஆர்டிகல் 26 என்ன சொல்லுதுன்றது இந்த இடத்துல தெளிவாக போடப்பட்டிருக்கு. எவ்ரி ட்ரீட்டி இன் ஃபோர்ஸ் இஸ் பைண்டிங் அப்பான் த பார்ட்டிஸ் அண்ட் மஸ்ட் பி பெர்ஃபார்ம்டு பை தெம் இன் குட் ஃபெய்த். எவ்வளோ தெளிவாக சொல்லிட்டாங்க பாருங்க. நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் ட்ரீட்டியை செய்து கொண்ட இரண்டு நாடுகளும் நடந்து கொள்ள வேண்டும். ஆர்டிகல் 26 clearly say that in வியன்னா கன்வென்ஷன். எழுதுங்க. கிட்டத்தட்ட உடன்படிக்கை அதாவது ட்ரீட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முழு பண்டல் உங்களுக்கு கிடைச்சி போச்சு. இதற்கு பிறகு எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் அற்புதமாக எழுதிடுவீங்கன்ற நம்பிக்கை சாரதி லா ஸ்டடீஸ்க்கு வந்துடுச்சு. மிக தெளிவாக எழுதுங்க. பாயிண்ட்டாக எழுதுங்க. அண்டர்லைன் பண்ணி எழுதுங்க. கட்டம் கட்டி எழுதுங்க. உங்களுடைய பேப்பரை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி காமிங்க. அரியர்ன்ற பேச்சுக்கு இடமே இருக்காதுன்றதை தெளிவாக சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.